இன்றைக்கி நம்ம ஆவாரம் பூ அது வந்து டீ எப்படி செய்யறதுன்னு அந்த பூ வச்சு பயன்படுத்துன்னு பார்க்க போகிறேங்க. ஆவாரம் பூ வந்து இந்த மேட்டு பகுதியில் நிறைய செடி வளர்ந்துருக்குங்க. அதுலேருந்து பறிச்சுட்டு வந்துடலாங்க. நீங்கள் கடையில் கேட்டால் கூட பவுடராக கொடுப்பாங்க. இப்போ அந்த பவுட்ரு வந்து நம்ம எப்படி அரைச்சி வச்சுக்கணுன்னு பார்க்க போகிறேங்க. இந்த செடியில் இருக்கிறதெல்லாம் வந்து இந்த இலையை விட்டுட்டு இந்த பூ மட்டும் பறித்து எடுத்துங்க. இந்த இதாகுது பாருங்கள், இது மாதிரி எடுத்துங்க. இது மாதிரி எடுத்து நம்ம வந்து நிழலில் காய வச்சு எடுத்துக்கலாங்க. காய வச்சு எடுத்துக்கிட்டால் அதனுடைய வந்து மருத்துவ குணம் வந்து இதில் அப்படியே இருக்கும். காய வச்சுட்டு நம்ம இது எப்படி பவுட்ரு பண்ண போகிறதானே பார்க்க வரோம். பார்த்திங்கன்னா பூ வந்து நம்ம நிழல்லே நல்லா காய வச்சு எடுத்தாச்சுங்க. இப்படி பார்க்கும்போது இப்படி பண்ணும்போது கசங்குது பாருங்கள். இந்த அளவுக்கு காயணும் நிழல்லையே. இப்போ இது வந்து நம்ம பவுட்ரு பண்ண பாருங்கள். 2 விதமான பவுட்ரு பண்ண பாருங்கள். ஒன்று பார்த்திங்கன்னா இந்த சின்ன உரல் இருக்குது பாருங்கள், இதில் போட்டு இடித்து எடுத்துக்கணும். இப்போ இது மாதிரி போட்டுட்டு நம்ம இதில் வந்து இடித்து எடுத்துக்கலாங்க. இது வந்து அப்படியே போட்டு வெட்டி வைப்பாங்க. அது வந்து பூ கொதிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நம்ம இது மாதிரி ஒன்றும் பாதியமாக இடித்து எடுத்துக்கணும். இந்த மாதிரி நல்லா இடித்து எடுத்துக்கணுங்க. இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா தெரிஞ்சு பாருங்கள். நம்ம போட்டதுக்கும் இப்போது எவ்வளோ இதுவாக இருக்குது பாருங்கள். நல்லா நசுங்கி ஓரளவுக்கு ஒன்றும் பாதியமாக பவுட்ரு மாதிரி ஆகிருக்கு பாருங்கள். இப்போ வந்து இது வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா இந்த பவுட்ரு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுங்க. இப்போ இன்னும் மிச்சம் வச்சுருக்கு இல்லைங்களா, இதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ இது போய்ட்டு பவுட்ரு வச்சுன்னு வந்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா மிக்ஸியில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சாச்சுங்க. இப்போ இதை வந்து இதுலேயும் டீ போடலாங்க. 2 விதமான டீ போட்டுக்கலாங்க. இதை கூட வந்து நம்ம இஞ்சி சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக தோல் எடுத்துகிட்டு கழுவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி நசுக்கி நம்ம இதை போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டிக்கலாங்க. அதுலேயும் இஞ்சி சேர்த்திக்கலாம். இல்லை உங்களுக்கு வந்து இதை மாதிரி பவுட்ரு பண்ணி அரைச்சி வச்சிங்கனாலும் இதை மாதிரி அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுங்க. ஆவாரம் பூ எடுத்து இந்த மாதிரி தண்ணியில் கொதிக்க வச்சு நீங்கள் டீயானா சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா வெறும் தண்ணி கொதிக்க வச்சு இந்த பவுட்ரு கலந்து வடிகட்டி குடிக்கலாங்க. அது வந்து அந்த சக்கரை அளவு குறைச்சிட்டு வரும். இன்னும் பார்த்தீங்கன்னா உடல் துர்நாற்றம்ன்றாங்க பாரு, வெளியில் போயிட்டு வந்தாவே வீட்டுக்குள்ளே வந்தாவே ஒரு மாதிரி வேர்வை நாத்தடிக்கும். அவங்க வந்து என்ன பண்ணுன்னா நம்ம வந்து இதை அந்த நேரத்தில் வந்து அரைச்சி உடம்புல பூசி குளிக்க முடியாது. நம்ம தண்ணி கொதிக்க வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூனுங்க இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கு இல்லைங்களா பவுட்ரு ஸ்டோர் பண்ணி, அதை வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டு நல்லா கொதிக்க விட்டு கை கால் முகம் எல்லாம் கழுவுணுங்க. கழுவிட்டா மூஞ்சி வந்து அவ்வளோ பொலிவாக இருக்குங்க. இது வந்து அந்த காலத்துலலாம் வந்து நமக்கே தெரியாமல் இந்த பியூட்டி பார்லர் வந்து இது ஒரு அழகு சாதனமாக வச்சுருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு அது வந்து இப்போ தான் தெரியுது இது மாதிரி எல்லாம் இருக்குன்ட்டு. அதனால் இதை வந்து நம்ம எப்போ இந்த பூ கிடைக்குதோ அப்போல்லாம் வந்து நம்ம அந்த பூ ஒன்று டீ போட்டு சாப்பிட்லாம். இதில் உடல் நலத்துக்கு ஆரோக்கியத்துக்கு பயன்படுத்திக்கலாங்க. இது வந்து ஏழைகளின் தங்கன்னு கூட சொல்லுவாங்க. இது வந்து அதிக விலைலாம் கிடையாதுங்க, ரொம்ப சீப்பாக தாங்க விற்கும். அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி பூ கிடைக்கும்போது வாங்கி செய்யுங்க. அப்படி இல்லைங்கன்னா நாட்டு மருந்து கடையில் கேட்டாவே இந்த ஆவாரம் பூ வந்து பூவாகவும் கொடுப்பாங்க, பவுடராகவும் கொடுப்பாங்க. அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க.